பகுதியை அடைகிறது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தொட்டிகளில் தேயிலைத்தூள் சேகரிக்கப்பட்டு 9 மணி நேரம் அந்த பகுதியில் வைக்கப்படுகிறது. தேயிலை கசக்கப்படும் போது வெளிவந்த தேயிலை சுரபிகள் காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு கலந்து ஒரு நல்ல நறுமணத்தை உருவாக்குகிறது. இதுவரை பச்சை நிறமாக இருந்த தேயிலைத்தூள் மெதுவாக சிவப்பு நிறமாக மாற துவங்குகிறது. அந்த மாற்றங்களுக்கு பிறகு தூளானது வறுக்கும் இயந்திரத்திற்கு அனுப்பப்படுகிறது. மிக சூடான காற்றின் துணையோடு 16 நிமிடங்கள் தேயிலை வறுக்கப்பட்டு வெளியே வரும்போது கருப்பு நிறமாக காணப்படுகிறது. அடுத்து இது நார் அகற்றும் இயந்திரத்தை அடைகிறது. இந்த இயந்திரம் தேயிலை உள்ள நாரை அகற்றுகிறது. இங்கிருந்து 2 பாகமாக பிரிந்து 2 சல்லடைகளை அடைகிறது. லீஃப் டீ என சொல்லப்படும் சல்லடையில் சிறிது பெரிய ரக தேயிலையும், டஸ்ட் டீ என்னும் சல்லடையில் மிக சிறிய ரக தேயிலும் பிரிக்கப்பட்டு கடைசியாக பேக்கிங் ஏரியாவை அடைகிறது. இங்கு பெட்டிகளிலும் பைகளிலும் நிரப்பப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இங்கு பல தேயிலை ரகங்கள் விற்பனைக்கு உள்ளன. ஏலக்காய் மற்றும் சாக்லேட் டீ, ஸ்ட்ராங் டீ, மீடியம் மற்றும் லைட் டீ, லெமன் டீ, கிரீன் டீ, ஜிஞ்சர் டீ ஆகியவை உள்ளன. கொலஸ்ட்ரால், பிளட் பிரஷர் ஆகிய நோய்களுக்கு கிரீன் டீ கீழே சென்று அனைத்து இயந்திரங்களையும் பார்வை